ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு யோராம் அரசனுக்கும் இறைவாக்கினர் எலிசாவுக்கும் ஏற்படுகின்ற உரையாடல்கள் நிகழ்வுகள் பற்றி பார்த்தோம். தந்தையை இதை இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்தித்தோம் என்றால் இந்த இறைவார்த்தை நமக்கு என்ன செய்தியை கொண்டு வருகிறது? 6ஆம் அதிகாரம் ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சமாரிய மக்களுக்கும் சமாரிய அரசருக்கும் கொடுக்கிறது. அதாவது சமாரியா என்றாலே வடநாட்டு அரசர்கள். வடநாட்டு அரசர் யோராம் அவர்தான். சிரியா இவர்களை படுத்துகிற பாடு நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். சிரியாவினுடைய அந்த போன் ஆஃப் கண்டென்ஷன் நிச்சயமாக கிளையாது, இந்த வழமையான பகுதி. அதை பிடிக்கணுங்கிறதுக்காக இவர்களை படுத்துகிற பாடு. அப்போ மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் அரசன் இருக்கிறான். இந்த நேரத்தில் எலிசேயு எந்த அளவுக்கு அரசனுக்கு துணை நிற்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பகுதி ஆரம்பிக்கின்ற போதே அவர் அந்த கோடரி தண்ணீரில் விழுந்த போது அந்த கோடரியை எடுத்து கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த இறைவாக்கினர் குழுவின் உள்ள எல்லாருக்கும் வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் அவர் தான் முன்னெடுத்து செய்கிறார். தலைவர் என்ற முறையில் அவர்களை இடம்பெயரச் செய்கிறார். யோர்தானுக்கு அருகிலே, அந்த பள்ளத்தாக்கு அருகிலே இவர்கள் குடியிருப்புகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஆக இறைவாக்கினருடைய கரிசனையும் இறைவாக்கினருடைய ஒத்துழைப்பும் இறைவாக்கினுடைய அறிவுரையும் இங்கே முக்கியமானது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில், ஆனால் அந்த நிலையிலும் மன்னன் அவன் இறைவாக்கினரோடு நல்லுறவில் இருக்கிறான். அவருடைய உதவியை நாடுகிறான். அவருடைய உதவியும் இவனுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். குறிப்பாக இந்த கடைசி வசனம் நமக்கு முக்கியமான ஒரு வசனமாக அது இருக்கலாம். இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. அப்போ இங்கே தீமை ஆண்டவரிடமிருந்து வருமா? இன்றைய சூழ்நிலை நாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கடவுள் தான் எல்லா துன்பங்களையும், நல்லது வருகின்ற போது அது நம்ம செஞ்சதாக நினைக்கிறோம். என்னால் தான் எல்லாம் நிகழ்ந்தது, இதை நான் தான் கட்டினேன், இது என்னுடைய சிந்தனையில் உருப்பற்றது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் நல்லது நடக்குதோ அதுக்கெல்லாம் நாம் பேர் வச்சுக்கிறோம். ஆனால் எங்கெங்கெல்லாம் தீமை நடக்கிறதோ, ஒரு பிரச்சனை வருகிறதோ, நமக்கு தோல்விகள் வருகிறதோ, தோல்விகளை சந்திக்கிறோம், அப்போதெல்லாம் யார் பேரை வச்சிடும்? கடவுளுடைய பேரை வச்சிடும். இது நம்முடைய இயல்பான நிலையாக இருக்கிறது. இந்த அதிகாரம் நம்மை ஊன்றி சிந்திக்க அழைக்கிறது. நம்ம செய்வது சரியா? நன்மைக்கு மட்டும் நாம் அதை உரிமை கொண்டாடிவிட்டு தீமை வருகின்ற போது அதை புறம் தள்ளுவது. ஒரு மனிதன் என்றால் அவன் நன்மை வந்த நேரத்திலும் தீமை வந்த நேரத்திலும் அதை சரியான முறையில் அணுகுகின்றது தான் ஒரு நல்ல மனிதன், ஒரு திறமையான மனிதன், ஒரு பக்குவப்பட்ட மனிதன். மெச்சூர்டு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம்ல. பக்குவப்பட்ட மனிதனாக ஒருத்தன் இருக்கிறான்னா எந்த சூழ்நிலையிலும் அவனால் ஒரு செயலை புரிய முடியும். அப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு செயலை செய்ய முடியாதவன் பக்குவப்பட்ட மனிதன் அல்ல. அதை துன்பங்கள் வருகின்ற போது, சோதனைகள் வருகின்ற போது சவாலாக ஏற்று அதை சரியான முறையில் அணுகி
அதற்கான பதிலையோ விடையோ கண்டுபிடிப்பது தான் ஒரு பக்குவப்பட்ட மனிதனுடைய நிலை. அதை எலிசா செய்கிறார். ஆனால் யோராமால் அது செய்ய முடியவில்லை. அவனுடைய அனுபவமற்ற தன்மையைத்தான், அனுபவம் இல்லாத தன்மையைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அதனால தான் அவனுக்கு தீமையை கண்டவுடனே பயமாக இருக்கிறது. முற்றுகையை பார்த்தவுடனே அவனுக்கு ஒரு அதிர்வு அலை வருகிறது. இதை கடவுளே அனுப்பினார் அப்படின்னு அவன் சிந்தித்து பார்க்கிறான். அவனுடைய அறிவு ஒரு குறைவான அறிவு போல இருக்கிறது. இறை அனுபவமும் குறைவான அனுபவமாக இருக்கிறது. இறைவாக்கினர் எலிசாவுக்கு இருந்த அந்த அனுபவம், இறை அனுபவம் அவனிடத்தில் இல்லை, எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இத்தகைய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், தீமையே வந்தாலும் அதை நம்மால் வெல்ல முடியும். எப்படி இயேசுவால் சிலுவை சாவு வந்தாலும் அதையே, அந்த சாவையே வெற்றி கொள்ள முடிந்ததோ, அந்த சாவியினுடைய கொடுக்கையே அவரால் பிடுங்க முடிந்ததோ, அதே போல் ஒரு பக்குவப்பட்ட நிலையில் பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்பது போல இந்த பகுதி எனக்கு சுட்டி காட்டுகிறது. எந்த அளவுக்கு அவன் போகிறான்னா, நான் ஏன் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய துணையை நான் ஏன் தேட வேண்டும், அதான் பொருள். கண்டிப்பாக ஆண்டவருடைய துணையை நான் ஏன் தேட வேண்டும், அவர்கிட்ட ஏன் நான் போகணும், அவர் எனக்கு தீமையை கொடுத்தாருன்னா அப்புறம் அவர் காலில் போய் நான் விழணும் என்கிற அந்த ஒரு சிந்தனை. இது அப்படி அல்ல. எனவே தீமையை கொடுப்பவர் ஆண்டவர் அல்ல, நன்மைத்தனம் நிறைந்தவர், நன்மைகளையே நமக்கு செய்கின்றவர். ஆனால் தீமையை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அந்த தீமையை அனுபவிக்கின்ற போது அதற்குரிய ஆற்றலையும் வல்லமையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பதால் தீமையை அனுமதிக்கிறார். எப்படி ஒரு பொண்ணை நாம் ஒரு அழகிய நகையாக, பொன் வெள்ளி எந்த உலோகமாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் ஒரு அழகிய நகையாக, அணிகலன்களாக நாம் செய்யணும்னா அதுக்கு அப்போ என்ன பண்ணணும், அதை புடம்பிட வேண்டும். நெருப்பிலிட்டால்தான் அதை புடம்பிட முடியும். அப்போ நெருப்பு என்பது நமக்கு துன்பத்தை தரக்கூடியது, எரிக்கக்கூடியது, உருக்கக்கூடியது. அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த பொன் ஒரு திடப்பொருளாக இருக்கிறது. அப்போ திடப்பொருளாக இருப்பது எப்படி மாறணும், திரவ பொருளாக மாறணும். திரவ பொருளாக மாறினா தான் அது மீண்டும் புதிய அணிகலன்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். எனவே நான் திடமாக தான் இருப்பேன், நான் திரவ பொருளாக மாற மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக திரவ பொருளாக மாறாட்டினா அந்த அணிகலன்களாக புதிய அணிகளை செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். அரசனை பொறுத்த மட்டில் இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு அவன் தயாராகலை. தன்னுடைய அந்த நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் கருதுகிறான். இயேசுவே தன்னுடைய கடவுள் தன்மை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் தான் அவர் என்ன பண்ணார், தன்னையே வெறுமையாக்கினார். வெறுமையாக்கினதுனால தான் அவர் உயர்த்தப்படுகிறார். எல்லாருக்கும் மேலான பெயரை இறைவன் அவருக்கு அளிக்கிறார், அவர் வெறுமையாக்கினதுனால. ஆனால் இங்கே அரசனுக்கு தன்னை கீழே இறக்கி வைக்கக்கூடிய அல்லது வெறுமையாக்கக்கூடிய தன்மை அல்லது விருப்பம், ஆர்வம் இல்லை. அந்த உணர்வினால் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. அப்போ நம்மளும் நம்முடைய மாற்றுவதற்கு அனுமதிக்காவிட்டால், நாம் மாறுவதற்கு நம்மை அனுமதிக்காவிட்டால் எந்த மாற்றங்களும் நிகழ முடியாது, நன்மைத்தனங்களும் வர முடியாது. அப்போ நாமும் இந்த அரசனை போல என்னதான் சொல்லிகிட்டு இருக்கோம், கடவுள் தான் தீமைக்கு காரணம், கடவுள் தான் எல்லா துன்பங்களுக்கு காரணம், கடவுள் தான் எனக்கு எல்லா சோதனைகளையும் தருகிறார், கடவுள் தான் என்னை இந்த அளவுக்கு துன்புறுத்துகிறார் என்று சொல்லி கொண்டு தான் இருப்போம். அப்படின்னா இதில் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய மனநிலை மாற வேண்டும். நம்முடைய அந்த 10ஆம் பசலித்தனமான மனநிலைகள் எப்பொழுது மாறுகிறதோ அப்போ தான் நாம் இறைவனை புதிய பார்வையில் பார்க்க முடியும். இப்போ புதிய பார்வைக்கான வெளிச்சம் உள்ள நுழைய அனுமதிக்கணும். பல நேரங்களில் நம்ம அப்படியே சுவர் கட்டி வச்சுக்கிறோம். அந்த சுவர்களை எல்லாம் தகர்க்க வேண்டும். நமக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த சிந்தனைகளோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி எத்தனையோ கற்பிதங்கள் நமக்கு இருக்குது. எத்தனையோ கற்பிதங்களை உள்ள வச்சிருக்கிறோம். தீமையை கடவுள் கொடுக்கிறார் என்பது அதில் ஒரு கற்பிதங்கள்.
அந்த கற்பிதங்களில் ஒன்று வந்து கடவுள் தான் தீமைக்கு காரணம், கடவுள் தான் சாவுக்கு காரணம், கடவுள் தான் இறப்பை அனுப்புகிறாரு. இதெல்லாம் ஒரு இயல்பாக நடக்கின்ற ஒன்றை அது தீமையாகவோ அல்லது கடவுள் அந்த தீமையெல்லாம் கடவுள் தான் கொடுக்குறாரு என்கிற ஒரு உணர்வில் நாம் பார்க்கின்ற அந்த பார்வை, இதைத்தான் நம்ம 10ஆம் பசலித்தனமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடிப்படையில் கடவுள் நன்மைகளுக்கு அடித்தளம், அதே வேளையில் தீமைகளை அவர் அனுமதிக்கிறார். தீமையை தீயவன் தான் அனுப்புகிறான். தீமை இருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ தீமைக்கான வாய்ப்பும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த தீமை வருகின்ற போது அந்த தீமையை தாங்கக்கூடிய வல்லமையை இறைவன் நமக்கு அளிக்க முடியும், கொடுக்கிறார். அப்போ இறைவனுக்கு நமக்கு உள்ள அந்த நல் உறவினால் அந்த வலிமையை பெற முடியும், ஆற்றலை பெற முடியும். we will become a matured human being. matured human means spiritual being. ஒரு ஆன்மீக மனிதனாக நம்ம உருமாற முடியும், அருள்வாழ்வு நிறைந்த ஒரு மனிதனாக உருவாக முடியும். அந்த அருள்வாழ்வு தான் நமக்கு வந்து வருகின்ற துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாத்திலும் நமக்கு வந்து வலிமையும் ஆற்றலும் கொடுக்கக்கூடிய. இல்லைன்னா அப்படியே நொறுங்கி போய் விடுவோம், கண்ணாடி போல நொறுங்கி போய் விடுவோம். நொறுங்கி போன கண்ணாடியை நாம் மீண்டும் சரி செய்ய முடியாது, ஒழுங்குபடுத்தவே முடியாது. அது உடைந்த கண்ணாடி தான், நொறுங்கிய கண்ணாடி தான். இப்போ நொறுங்கிய கண்ணாடியாக மாறுவதற்கு முன்னால் நாம் வந்து நம்முடைய சில தவறான கற்பிதங்களை எல்லாம் நம்ம ஒதுக்கிவிட வேண்டும். நன்றி தந்தையே, அருமையாக நீங்கள் விளக்கங்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 6. ஒரு நாள் இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை நோக்கி, உம்மோடு நாங்கள் வாழும் இந்த இடம் மிக குறுகியதாய் உள்ளது. எனவே நாங்கள் யோர்தானுக்கு சென்று ஆளுக்கு ஒரு உத்திரம் கொண்டு வந்து வீடொன்று கட்டி அதில் குடிபுகுவோம் என்றனர். அதற்கு அவர், போய் வாருங்கள் என்றார். அவர்களில் ஒருவன், நீரும் அடியாராகிய எம்மோடு வாரும் என்று அழைத்தான். நானும் வருகிறேன் என்று அவர் கூறினார். எனவே அவரும் அவர்களுடன் யோர்தானுக்கு சென்றார். அவர்கள் மரங்களை வெட்டி வீழ்த்தினர். அவ்வாறு ஒருவன் உத்திரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனது கோடரி கழன்று தண்ணீரில் விழுந்தது. உடனே அவன், ஐயோ என் தலைவரே, இது இரவல் பொருளாயிற்றே என்று கத்தினான். அப்போது கடவுளின் அடியவர், அது எங்கு விழுந்தது என்று கேட்டார். அவனும் அந்த இடத்தை காட்டினான். உடனே எலிசா ஒரு கம்பை வெட்டி அங்கு எறியவே கோடரியும் மிதக்கத் தொடங்கியது. அவர், அதை எடுத்துக்கொள் என்று அவனிடம் கூற அவனும் கை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். சிரியாவின் மன்னன் இஸ்ரேல் நாட்டின் மீது போர் தொடுத்தான். அப்பொழுது அவன் தன் அலுவலரோடு கலந்து பேசி, இந்த இடத்தில் பாளையம் இறங்குவோம் என்றான். அப்பொழுது கடவுளின் அடியவர் இஸ்ரேல் அரசனிடம் ஆள் அனுப்பி, அந்த இடத்திற்கு போகாமல் எச்சரிக்கையாயிரும், ஏனெனில் அங்கே சிரியர் பதுங்கி இருக்கின்றனர் என்று சொல்லச் சொன்னார். இஸ்ரேல் அரசன் கடவுளின் அடியவர் எச்சரித்து குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திற்கும் ஆள் அனுப்பினான். இவ்வாறு அவன் தன்னை காத்து கொண்டது ஒரு முறை இருமுறை அல்ல. இதன் பொருட்டு சிரியாவின் அரசன் நெஞ்சம் கொதித்து தன் பணியாளர்களை கூப்பிட்டு, இஸ்ரேல் அரசனுக்கு ஒற்றனாக நம்மிடையே ஒருவன் இருக்கின்றான், அவன் யார் என்று தெரிய வேண்டும் என்றான். பணியாளருள் ஒருவன் அவனை நோக்கி, என் தலைவராகிய அரசே, அப்படி ஒருவனும் இங்கில்லை. ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் எலிசா என்ற இறைவாக்கினர் தாங்கள் பள்ளி அறையில் பேசுவதை கூட தம் அரசனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் என்றான். அதற்கு அரசன், நீங்கள் போய் அவர் எங்கு இருக்கிறார் என்று பார்த்து வாருங்கள், நான் ஆள்களை அனுப்பி அவரை பிடிக்கச் செய்வேன் என்றான்.
அவர் தோத்தானில் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆதலால் அரசன் அங்கு குதிரைகளையும் தேர்களையும் பெரிய படையையும் அனுப்பினான். அவர்கள் இரவோடு இரவாக வந்து நகரை சூழ்ந்து கொண்டனர். கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு, ஐயோ என் தலைவரே, என்ன செய்வோம் என்று கதறினான். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். சிரியா நாட்டினர் அவரை நெருங்கி வந்தபொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி, இவ்வினத்தாரை குருடாக்கியருளும் என்று மன்றாடினார். உடனே ஆண்டவர் எலிசாவின் மன்றாட்டுக்கு இணங்கி அவர்களை குருடாக்கினார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது நீங்கள் செல்ல வேண்டிய பாதையும் அல்ல, நகரும் அல்ல. என்னை பின்தொடருங்கள். நீங்கள் தேடும் மனிதனிடம் நான் உங்களை அழைத்துச் செல்வேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவிற்கு அழைத்துச் சென்றார். அவர்கள் அந்நகருக்குள் நுழைந்ததும் எலிசா, ஆண்டவரே, இவர்கள் பார்வை பெறும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். ஆண்டவர் அவர்கள் கண்களை திறக்கவே சமாரிய நகரின் நடுவில் தாங்கள் இருப்பதை அவர்கள் கண்டனர். இஸ்ரேல் அரசன் அவர்களை கண்டவுடன் எலிசாவை நோக்கி, என் தந்தையே, இவர்களை நான் வெட்டி வீழ்த்தட்டுமா என்றான். அதற்கு அவர், கொல்லாதே, நீ சிறைப்படுத்தியவர்களை நீயே உன் வாளினாலோ அம்பினாலோ கொல்வாயா? எனவே அவர்கள் பசி தாகம் தீர அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடு. அவர்கள் தங்கள் தலைவனிடம் திரும்பிச் செல்லட்டும் என்றார். அவ்வாறே அரசன் அவர்களுக்கு பெரிய விருந்தளித்தான். அவர்களும் உண்டு குடித்தனர். பின்னர் அவன் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களும் தங்கள் தலைவனிடம் திரும்பிச் சென்றனர். அதன்பின் சிரியா கொள்ளை கூட்டத்தினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் காலெடுத்து வைக்கவில்லை. பின்னர் சிரியா மன்னன் பெனதாது தன் முழு படையையும் திரட்டி கொண்டு சமாரியாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டான். எனவே சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாவின் எச்சம் கால்படி 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கும் அளவுக்கு முற்றுகை கடுமையாயிருந்தது. இஸ்ரேலின் அரசன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண், அரசே, என் தலைவரே, என்னை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்டாள். அதற்கு அவன், ஆண்டவரே உன்னை காப்பாற்றவில்லை எனில் நான் எப்படி உன்னை காப்பாற்றுவது? களஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்றான். பின்னும் அரசன் அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இதோ ஒரு நாள் இந்த பெண் என்னை நோக்கி, இன்று நாம் உண்பதற்கு உன் மகனை கொடு, நாளை என் மகனை தின்போம் என்றாள். அவ்வாறே நாங்கள் என் மகனை சமைத்து தின்றோம். மறுநாள் நான் அவளிடம், நாம் உண்ணும்படி உன் மகனை கொடு என்றேன். ஆனால் அவளோ தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்று சொன்னாள். அரசன் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். அவன் நகர மதில் வழியாக நடந்து செல்கையில் தன் உடலின் மேல் கோணி ஆடை அணிந்திருந்ததை மக்கள் கண்டனர். அரசன், இன்றைக்குள் நான் சாபாற்றின் மகன் எலிசாவின் தலையை வெட்டாது விட்டால் கடவுள் என்னை இப்படியும் இதற்கு மேலும் தண்டிப்பாராக என்றான். அப்பொழுது எலிசா தம் வீட்டில் பெரியோர்களுடன் அமர்ந்திருந்தார்.
அரசன் தனக்கு முன் ஒரு மனிதனை அவரிடம் அனுப்பியிருந்தான். அத்தூதன் வருவதற்குள் எலிசா தம்மோடு இருந்த பெரியோர்களை நோக்கி, இந்த கொலைகார மகன் என் தலையை வெட்டும்படி இதோ ஒருவனை அனுப்பியிருப்பது தெரியவில்லையா? அத்தூதன் வரும்பொழுது அவன் உள்ளே வராதவாறு கதவை அடைத்து விடுங்கள். அவனை பின்தொடர்ந்து வரும் அவன் தலைவனின் காலடி ஓசையும் இதோ கேட்கிறதல்லவா என்றார். இவ்வாறு அவர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அரசன் அவரிடம் வந்து சேர்ந்தான். அப்பொழுது அவன், இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. அப்படி இருக்க ஆண்டவருக்காக நான் இன்னும் ஏன் காத்திருக்க வேண்டும் என்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 7ஆம் அதிகாரம் தனித்த பகுதியை சொல்லவில்லை. 6ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் அது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த சமாரியா முற்றுகையிடப்படுதல் அதனுடைய தொடர்ச்சி 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வரை செல்கிறது. நம்ம ஏற்கனவே அப்படி தான் சுட்டி காட்டியிருந்தோம். 6ஆம் அதிகாரத்தினுடைய பிரிவுகளில் அந்த கோடரியை மீட்டல் ஒரு பகுதி, அதன் பிறகு அவர் வந்து நேரடியாக பேச மாட்டார். யார் வழியாக தான் பேசுவார்? இறைவாக்கின் வழியாக அல்லது தூதர்கள் வழியாக, ஆண்டவரின் தூதர்கள் வழியாக பேசுவார். எனவே இந்த 3 நிலைகளில் இறைவாக்கு மனிதரிடத்தில் வருகிறது என்பதை இந்த வாக்கியம் சுட்டி காட்டுகிறது. தூதர் வழியாக, இறைவாக்கின் வழியாக, அறிவிப்பாளர் வழியாக இறைவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த போகிறார். அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதை கேட்டு